தாவேக்காவுக்கு பந்து போடுறதுக்கு தான் நீங்க சட்டமன்றம் வரையிலே தவிர திமுகவுக்கு எதிராக தன்னுடைய சொந்த அஸ்திரத்தை பயன்படுத்துவதற்கு அதிமுக கடந்த 4-5 ஆண்டுகளாகவே தடுமாறி கொண்டிருக்கிறது. அது கூட்டணி பலத்திற்காகத்தான் சட்டமன்றத்திலையும் பேசுவீங்க, கூட்டணி பலத்துக்காகத்தான் நீங்க ரோட்டு பிரச்சாரத்திலையும் பேசுவீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக நீங்க என்னத்தை தான் பேச போறீங்க? இப்ப இளைஞர்கள் தான் இவங்களுக்கு 23% கொடுத்திருக்கிறாங்கன்னா அதே இளைஞர்கள் தான் திமுக தனித்த விஜயையும் தனித்த அதிமுக பாஜகவையும் எதிர்கொள்ளும் போது 45% ரிட்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இளைஞர்கள் மத்தியில யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது? மதிப்பை இழந்து போயிருப்பது யாரு? தமிழனாக பிறந்தவன் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, அதுதானே இவங்க சொல்ல வர்றது. தமிழர் அல்லாத ஒருவர் ஏன் தமிழ்நாட்டு வழக்கை விசாரிக்கணும்னு இவ்வளவு ஆர்வமாக தாவேக்கா துடிக்கிறது. கடந்த 2 நாட்களாக தாவேக்காவை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விரட்டி கொண்டிருக்கிறார்கள். தாவேக்கா நிர்வாகி ஒருத்தரே அதற்கான ஆதாரங்களை பேசினார். அருண் IAS இந்த வேலையை களத்தில் பார்த்திருக்கிறார். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றே சட்டமன்றத்தில் தாவேக்கா குறித்து விவாதிக்கப்பட்டது. பிரச்சாரத்தில் மக்களை சந்திக்கும் போது திமுகவா தாவேக்காவா 2 பேருக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் ஒரு விஷயத்தை காயின் பண்ணார். இப்போ சட்டமன்றத்துக்குள்ள அதே பிரச்சனை, கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவத்துக்கு பிறகு திமுகவா அதிமுகவா அப்படின்னு மாறி இருக்கு. தாவேக்காவுக்கு அதிமுக ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதில் கூட்டணி கணக்கு இருக்கா, அது இருக்கா அப்படின்லாம் நம்ம பேசலாம். ஏன்னா எடப்பாடி சொன்னார், பிள்ளையார் சுழி போட்டாச்சு, கொடி பறக்குதுன்னெலாம் சொன்னார். ஆனால் தாவேக்கா இல்லாமல் இந்த பிரச்சனை திமுக விசஸ் அதிமுகன்னு மாறி இருக்கு, அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி தான் அப்படின்னு ஒரு பார்வையை சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த மார்வல் டிசி இந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மல்டிவர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது தமிழ்நாடு மல்டிவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் பல பேர் பல்வேறு உலகங்களில் பல்வேறு தமிழ்நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் உண்மையான தமிழ்நாட்டில் வாழுவது மட்டும்தான் பேச முடியும். ஏதோ ஒரு கற்பனை தமிழ்நாட்டில் அதிமுக விசஸ் திமுக என்று மாறி இருக்கிறது. எங்கே மாறி இருக்கிறது? முதல்ல திமுக விசஸ் தாவேக்கான்ற டிபேட் உருவானது இல்லையா, அதுவே முதல்ல வேண்டுமென்றே திட்டமிட்டு விதைக்கப்பட்ட ஒன்று தான். அது எப்படி விதைக்கப்பட்டது அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலராலும் டிஜிட்டல்லையும் பலராலும் கூட அது வேண்டுமென்றே திணிக்கப்பட்டது தான். அந்த கிரவுண்ட் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படிதான் இருக்கு. இப்ப மறுபடியும் அது வந்திருக்கு. ஆமா, போலிங் என்னைக்குமே டிஎம்கே ஏடிஎம்கேன்ற அந்த களத்துக்குள்ளதான் ஆடப்பட்டிருக்கிறது. அது ஒரு சில சமயங்களில் அதிமுகவுக்கு பேராதரவாகவும் ஒரு சில நேரங்களில் திமுகவுக்கு பேராதரவாகவும் மாறி மாறி தான் வந்திருக்கிறது. இதுல மற்ற எல்லாமே ஸ்பாய்லர்ஸா இருப்பாங்க, அல்லது சம்டைம்ஸ் சிலர் கீ பிளேயர்ஸா எமர்ஜ் ஆயிருப்பாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல மற்ற எல்லாருமே ஸ்பாய்லர் தான். அவர் யாரோ ஒருத்தருக்கான ஸ்பாய்லரா இருப்பாங்க, அல்லது ஜனநாயகத்துக்கான ஸ்பாய்லரா இருப்பாங்க. பாஜக நிரந்தர ஜனநாயக ஸ்பாய்லர், மற்றவங்க எல்லாம் எலெக்ஷன் ஸ்பாய்லர்ஸா பாஜகவுக்கு அடிவரடிகளா போவாங்க. இதுல விஜய் கேட்டகிரி இப்ப உள்ள வந்திருக்கிறது. உள்ள வந்த போது இந்த நரேஷன் எப்படி பில்ட் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதற்கு பிறகு நம்ம அதை விரிவா பேசுறதுக்கு அது உதவும். நீங்க எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எந்த ஊர்ல இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவருடைய முகநூல் பதிவிலையோ அல்லது அவருடைய ட்விட்டர் பதிவிலையோ நாம் தேடி அவருடைய பதிவுகளை போய் பார்த்தாலே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்புறம் தான் தெரிய வருது ஒரு சட்டமன்றத்தில் இருக்கிறாரு, அப்புறம் தான் தெரிய வருது அவர் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற தகவல்கள் எல்லாம். அப்ப அவர் சுற்றுப்பயணம்னு ஒன்று திட்டமிட்டு இருந்தார்ல, அந்த சுற்றுப்பயண திட்டம் குறித்து எத்தனை விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன, எத்தனை நேரலைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தம்ப்நெயிலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஃபார்மலா கட்சி சார்பா ஒரு தம்ப்நெயில் வச்சு அனுப்புவாங்க இல்லையா, அது மட்டும்தான் அதில் இருந்ததே தவிர அந்த சேனல் மெனக்கெட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு மனிதராக மதித்து கூட அந்த இடத்துல அதுக்கான தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணல. அண்ணாமலை என்ன பொறுப்பில் இருக்கிறார், அவர் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறாரு, ஆட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறாரு, அல்லது வேற எங்காவது இதெல்லாம் பொறுப்பில் இருக்கிறாரா, மதிப்புறு தலைவராக இருக்கிறாரா, எதுலையுமே கிடையாது. ஆனா அவர் என்ன பேசுறாரு, எங்க பேசினாரு, யாருக்கு எதிராக பேசினாருன்ற எல்லாமே அந்த 9 வார்த்தை தம்ப்நெயில்ல வருது. விஜய் பேசுறது வருது, சோழ மண்டலத்தை கைப்பற்றிய விஜய், தென் மண்டலத்தை கைப்பற்றிய விஜய், பாண்டி நாட்டில் கொடி பறக்குது அப்படின்லாம் வருது.
ஆனா எடப்பாடி கொடி எங்க பறக்குது, அவர் என்ன பேசுறாருன்ற இல்ல இப்ப எதுவுமே வரல. அதிமுகவுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு, நியூஸே இருக்கு, அதுல போட போறாங்க. இல்ல இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்ப திமுக செய்திகள்லாம் முரசொலியில வருது இல்ல, அப்ப மற்ற செய்திகள்ல வந்தா என்ன அப்படின்றது. இது இந்த ஊடகங்களே ஏன் உருவாக்கப்பட்டது? கட்சி சார்ந்த ஊடகங்களே ஏன் உருவாகின்றன? இதை தொடங்கி வைத்தது யார்? சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து அதனுடைய மரபு நமக்கு தொடர்ந்து வந்திருக்கிறது. இடதுசாரிகள்ல இருந்து வருகிறது, திராவிட இயக்கத்திலிருந்து வருகிறது. தங்களுடைய கருத்துக்களை வெவ்வேறு தரப்பினர் முடக்க பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கான ஊடகங்களை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். அப்படி உருவானதுதான் கலைஞர் டிவி, அப்படி உருவானதுதான் நியூஸ், அப்படி உருவானதுதான் ஜெய நியூஸ். எல்லாமே அப்படிதான் உருவாகி இருக்கின்றன. அது வந்து அந்த கட்சிக்காரர்களுக்கு தான் போய் சேருமே தவிர பொதுமக்களுக்கான ஊடகமாக அது என்றைக்குமே மாறுவதே இல்லை, மாறியதும் இல்லை. அப்போ அப்படி இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஊடகங்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் இந்த செய்திகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ திட்டமிட்டு அதிமுக நரேட்டிவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு நேரடியாக தாவேக்கா வைக்கப்பட்டது. அதிமுக எப்ப வைக்கப்பட்டது அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணணும். அப்பதான் பாஜகவினுடைய வெண்டேட்டா என்னன்றதையும் புரிஞ்சுக்க முடியும். அதிமுக எப்ப நரேட்டிவ்ல பிரதானமான இடத்தில் வைக்கப்பட்டது என்றால், கான்ஸ்பிரசிகளை ஊக்குவிக்கும் பொழுது அதிமுக பிரதான இடம் பெறும். எப்பப்பெல்லாம் அப்படின்னா, கல்லூரின்ற பேர்ல இவங்க கோயில் காசை கொள்ளையடிக்கிறாங்க, ஏன் கோயில் காசுல தான் கல்லூரி கட்டுவியான்னு பேசினார் இல்லையா? அதை தவிர அவருடைய பிரச்சார கூட்டத்தில் வேறு என்ன வளம் பெற்றது? அதற்கடுத்து ஒன்று வைரலானது என்னன்னா, ஆம்புலன்ஸ் அடிச்சது. வலதுசாரி தன்மையோடு எடப்பாடி பழனிசாமி செயல்படும் பொழுது அது செய்திகளில் பிரதானமாக மாறி இருக்கிறதே தவிர, அவர் தமிழ்நாட்டின் அரசியலை பற்றி பேசும் பொழுது ஊடகங்கள்ல அது வரவே இல்லை. அந்த இடம் யாரு ஊடகங்களில் வரவே இல்லைன்றதை விட ஒரு விவாத பொருளா மாறல அப்படி சொல்லலாம். வரவே இல்லைன்னு நான் சொல்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, டோட்டலா எங்கேயுமே காட்டல அப்படின்ற அர்த்தம் இல்ல. டிக்கர்ல போயிருக்கும், புல்லட்டின்ல போயிருக்கும், ஸ்கிரால்ல போயிருக்கும், இதுல ஏதோ ஒரு வடிவத்துல போயிருக்கும், அல்லது 2 மினிட்ஸ் கேப்ல போயிருக்கும், ஏதோ ஒண்ணுல வந்திருக்கும். வரலன்னு சொல்றதுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதற்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? விஜய் பிரச்சாரத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிமுக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப இந்த நரேட்டிவ் திட்டமிட்டு வேறு இடங்களில் இருந்து நிர்மாணிக்கப்படுகிறது. இந்த தீர்மானத்தை தான் தமிழ்நாடு இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அது விஜய் ஒரு பிரபலம், ஒரு பெரிய நட்சத்திரம், அவரு அரசியலுக்கு வராரு, அவரு எப்ப கிரவுண்டுக்கு வரப்போறாரு, எப்ப மக்களை சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பலருக்கும் கண்ணோட்டங்கள் மாறி இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் மக்களை சந்திக்க போறாரு, அவர் என்ன பேச போறாருன்ற அரசியல் ரீதியான எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்ல? எதிர்பார்ப்பு இருந்தது. எடப்பாடி பேசுவதில் ஏன் அந்த எதிர்பார்ப்பு வரல? அவர் மக்களை சந்தித்தானே இருக்காரு. தேர்தல் சந்திச்சு, சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிருக்காரு, முதலமைச்சர் வேட்பாளராகவே சந்திச்சிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இன்னும் கூடுதல் கருத்துக்கள் இருக்குல்ல. அவர்கிட்ட இன்னும் இப்ப ஒன்னும் இவர் என்ன சொல்றாரு, தண்ணி கொடுக்குறேன், கரண்ட் கொடுக்குறேன், எல்லாம் இருக்கிறது தான், திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு உருட்டு கண்டென்ட்டை விட்டுருங்க, பொது இயல்பை சொல்றேன் நானு. பொது இயல்புன்றது அப்ப வந்து ரசிக மனப்பான்மையோடு தான் ஊடகங்களும் அணுகினன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்ப அதுதான் உண்மை. அப்ப அந்த இடத்துலதான் நரேட்டிவ் மாறுதுன்றதை நான் சொல்றேன். அப்ப எடப்பாடி எங்க லைம்லைட்டுக்கு வர்றாருன்னா, அவரோட கிரவுண்டுக்கு வரும்போது அவர் லைம்லைட்டுக்கு வர்றாரு. ஆனா அதையும் அவர் எப்படி பயன்படுத்தி கொண்டார் என்பதில் தான் இந்த திட்டமிட்ட விஜய் பில்டப்புக்கு பின்னால் அதிமுகவும் இணைந்தே அதை வந்து ஊக்குவிக்கிறதா அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா பொதுவா வந்து ஊடகங்கள் மீதான விமர்சனங்களை வந்து அதிமுக தரப்பு தொடர்ந்து முன்வைக்கிறது, பல நேரங்கள்ல முன்வைத்திருக்கிறது. ஆனா பல நேரங்கள்ல நாமளே பேசியிருக்கிறோம், ஏடிஎம்கேல இருந்து ஏன் டிபேட்டுக்கு ஆள் அனுப்ப மாட்டீங்க, நீங்க ஏன் விலகி நிக்கிறீங்க, உங்க இடத்துல ஒரு வலதுசாரி வர்றாரு, உங்க இடத்துல வலதுசாரியாக இருந்து அதிமுக ஆதரிக்கிறவர் வர்றாரே தவிர திராவிட இயக்கவாதியாக இருந்து அதிமுக ஆதரிப்பவர்கள் வருவதில்லை அல்லது அழைக்கப்படுவதில்லை. இது ஏன் இப்படி நடக்கிறது, நீங்க தயவு செய்து ஆள் அனுப்புங்க. நாமளே இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து நம்மளே பேசி இருக்கோம். இப்ப ஜவஹர் அலி எல்லாம் வர்றாரு, இப்ப எலெக்ஷன் நெருங்குது, அதனால வந்துதான் தீரணும்ன்றதுனால வர்றாங்க. ஆனா இவ்வளவு நாள் வராமல் அந்த இடம் கொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த இடத்தை யார் பூர்த்தி பண்ணா? வலதுசாரியோ விஜய் ஆதரவாளரோ தாவேக்காரங்களோ பூர்த்தி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப இது வேண்டுமென்றே அவர்கள் விலகி கொண்டு இவர்களுக்கான ஊடக வெளிச்சத்தை உருவாக்கி கொடுப்பதில் துணை நின்றார்கள். இன்னொரு விஷயத்துல கவனிக்க வேண்டியது, இந்த கரூர் துயர சம்பவம் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகுதான் நேரடி அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் தொலைக்காட்சி விவாதத்தில் வர்றது, தொலைக்காட்சி கருத்தரங்கத்துல பங்கெடுக்கிறதுன்றது அதிகமாயிருக்கு. வந்து என்ன பேசுனாங்க? திரு கல்யாண சுந்தரம், திரு கோவை சத்யன், சசிரேகா இவங்கெல்லாம் வந்து யாரை ஆதரித்தார்கள், யாரை எதிர்த்தார்கள், அதில் இருந்த கணக்கு என்ன? இன்றைக்கு நான் கேட்கிறேன். அதான் இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் இருக்குல்ல, இந்த சட்டமன்றம் வந்து எடப்பாடியோட கிரவுண்டு. அதுல வந்து டிஐபிஆர் வந்து எடப்பாடி பேசுறத கட் பண்றாங்க, அசம்பிளி லைவ்ல கட் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா அதை கட் பண்ண கூடாது. பாக்குறவங்களுக்கே அது புரியாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி விடுகிறது.
முதல்வர் காட்டமான பதிலே கொடுத்திருந்தாலும் அந்த காட்டத்தை ஏற்படுத்திய கேள்வி என்னன்றது தெரியாத போது அந்த பதிலையே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் வந்து விடுகிறது. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதை தவிர பிற அனைத்துமே நேரடி ஒளிபரப்பிலிருந்து நீக்கப்படக்கூடாதுன்றதுதான் எல்லாருடைய விருப்பமும், அரசுக்கும் கூட நான் கோரிக்கையா வைக்கிறேன். ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து அந்த இடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, சட்டமன்றத்துக்குள்ள எந்த இடமும் இல்லாத அல்லது இப்போது வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்றே தெரியாத, முழுமையாக பதிவு செய்யப்பட்டதா இல்லையா என்றே தெரியாத ஒரு கட்சியை சட்டமன்ற விவாத பொருளாக மாற்றி அவை குறிப்பில் ஏற்றுகின்ற வேலையை யார் செய்திருக்கிறார்கள் என்றால் அதிமுக செய்திருக்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருக்கிறது. யாருக்காக? விஜய்க்காக கொண்டு வந்திருக்கிறது. அப்போ தாவேகா தொண்டர்கள் மத்தியில தனக்கான ஒரு ஏற்பை உருவாக்கி கொள்வதற்காக அதிமுக உழைக்க முன்வந்திருக்கிறதே தவிர தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தனது அரசியலை பிரதானப்படுத்துகின்ற வேலையை செய்யல. இப்ப உங்க கையில் எடுத்திருக்கிற ப்ரொபகண்டா விஜயனுடைய ப்ரொபகண்டாவை உங்க கையில் எடுத்து வச்சிருக்காங்களே தவிர அது வந்து கூட்டணி பலத்திற்காகத்தான் சட்டமன்றத்திலையும் பேசுவீங்க, கூட்டணி பலத்துக்காகத்தான் நீங்க ரோட்டு பிரச்சாரத்திலையும் பேசுவீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக நீங்க என்னத்தை தான் பேச போறீங்க? மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்னு ஒண்ணுமே இல்லையா? அதை ஏன் பேச மறுக்கிறீங்க? அது ஏன் விஜய் ப்ரொபகண்டாவை தூக்கிட்டு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறீங்க? எவ்வளவோ கவன ஈர்ப்பு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. முதல் நாள்லயே ஓபன் பண்ண உடனே நீங்க விஜய் மேட்டர் தான் தூக்கிட்டு வந்து வைப்பீங்களா? ஏன் அந்த விஜய் மேட்டர் தூக்கிட்டு வந்து வைக்கிறீங்க? முதல்வர் விளக்கம் சொல்றாரு. விளக்கம் சொன்னதுக்கு பிறகு வெளியே வந்து போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அங்க டேபிளே இல்லைன்னு முதல்வர் தெளிவா சொல்றாரு. 5 to 6 டேபிள்கள் போடப்பட்டிருக்கிறது. 24 மருத்துவர்கள், 16 உதவியாளர்கள் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வரைக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து தொடர்ந்து ஒவ்வொன்றாக நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு தெளிவாக விளக்கியதற்கு பிறகும் வெளியே வந்து வேற ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விடுறாருல. அப்போ அவரும் அந்த கான்ஸ்பிரசியின் அங்கமாகத்தான் அவர் வெளிப்பட்டு இருக்கிறாரே தவிர தாவேகாவினுடைய ஒரு அங்கமாக தன்னை பாவித்துக் கொள்கிறாரே தவிர தாவேகாவை கூட்டணிக்கு அழைக்கின்ற இடத்துல அவர் இருக்கிறாரான்றதை விட இல்ல கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கழுத்துல கருப்பு வெள்ளை சிவப்பு பார்டர் போட்ட ஒருத்தர் கொடியை தூக்கி காட்டுறாரு. இப்ப அதுல கண்டிப்பா அவர் தாவேகா காரரா இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் தாவேகா காரராக இருந்தா மரத்துல இருந்தோ வீட்டு மாடியில இருந்தோ தான் அந்த கொடியை காட்டியிருப்பாரு. அவர் ரோட்ல இருந்து காட்டுறாரு, இன்னொருத்தர் மேல ஏறி காட்டுறாரு. இது ஏடிஎம்கேனுடைய பியூர் செட்டப். இந்த செட்டப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆடுகின்ற இந்த கேம அப்ப இந்த கரூர் சம்பவத்தை வைத்து ஒரு கூட்டணி முயற்சி அதிமுக பாஜக முன்னெடுக்கிறாங்களா? கரூர் சம்பவத்தை வைத்து 2-3 விஷயங்கள் நடக்கிறது. நம்பர் 1, கூட்டணியை தங்களுக்கு சாதகமானதாக உருவாக்கி கொள்வது, விஜயை தங்கள் வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வது. 2வது, தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ஒரு மதிப்பை இழக்க செய்வது, அபிமானத்தை இழக்க செய்வது. அது வந்து ஒரு திட்டமிட்ட கான்ஸ்பிரசியாக வேண்டுமென்றே செய்யப்படுவது. 3வது, தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு அரசியல் அறிந்த மக்கள் அல்ல. அவர்களும் வந்து மற்ற மாநிலத்தை போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக கலவரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பல் மனநிலை கொண்டவர்கள் தான் அப்படின்ற 3 விஷயங்களை இவங்க இதன் மூலமாக உருவாக்க பார்க்கிறார்கள். அதுதான் கள நிலவரமா? அப்படி அல்ல. நம்ம பார்த்தோம் பிரிண்ட் இணையதளத்துல இன்றைக்கோ நேற்றோ ஒரு சர்வே ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அது திமுக எடுத்த ரகசிய சர்வே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, திமுக எடுத்த ரகசிய சர்வேன்னு சொல்லப்படுது. நாமளே டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கத்தின் மூலமாக தகவலுக்கும் கருத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பேசியிருக்கிறோம். சரி, இதை தகவலா அவங்க உறுதிப்படுத்துறதா சொல்றாங்கன்ற அடிப்படையில் அதை நம்பி நம்ம பேசுவோம். அப்போ தகவல் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 1200 பேரு கிட்ட எடுக்கப்பட்டிருக்கிறது. 2,19,000 பேரிடம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1294 பேரு ஒவ்வொரு தொகுதியிலையும் பேசினவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, விஜய்க்கு ஒட்டுமொத்தமா இந்த 2.19 லட்சம் பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் விஜய் தனித்து நின்றால் 23% வாக்கு அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 23% அப்படின்னு அவருக்கு கணக்கீட்டை கொடுத்தவர்கள் யாரா இருப்பாங்க? இந்த 1200 பேரு அவங்களுடைய ஸ்பிளிட் அப் என்ன? அவங்களுடைய ரூரல் சர்வேன்றதை பொறுத்த வரைக்கும் சில சாம்பிள்ஸ் தான் எடுக்க முடியும். சாம்பிள் ரொம்ப முக்கியம். எந்த சாம்பிள் எடுக்கிறோன்றது முக்கியம். நீங்க புதுசா ஓட் பண்றவங்களை மட்டுமே பிரைமரி சாம்பிளா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய முடிவு வேற. நீங்க வயதானவர்களை மட்டுமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய சாம்பிள் வேற. வயதானவர்கள்லயே ரூரல் சாம்பிள் வேற, அர்பன் சாம்பிள் வேற, மெட்ரோபாலிட்டன் சாம்பிள் வேற. ஒன்னொன்னுடைய முடிவுகளும் டீடைல்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா விஜய்க்கு 23ன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுகவை விட 2% அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக பாஜகவை விட தாவேகா 2% அதிகம் வாங்கும் தனித்து நின்றால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல. இதன் மூலமாக விஜய் தரப்பினர் என்ன சொல்லுவாங்க? எல்லா இளைஞர்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு தானே சொல்ல வருவாங்க. ஏன்னா பழையவர்கள் எல்லாம் பழைய கட்சிகளை ஆதரிப்பவர்கள்னு வச்சுப்போம். இப்ப இளைஞர்கள் தான் இவங்களுக்கு 23% கொடுத்திருக்கிறாங்கன்னா அதே இளைஞர்கள் தான் திமுக
தனித்த விஜயையும் தனித்த அதிமுக பாஜகவையும் எதிர்கொள்ளும் போது 45% ரிட்டைன் பண்ணும்னு சொல்றாங்க. அப்ப இளைஞர்கள் மத்தியில யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது? மதிப்பை இழந்து போயிருப்பது யாரு? அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா என்டிகேக்கு 12 தனியா பிரிச்சு விட்டுட்டு மீதி எல்லாம் கணக்கு பண்ணிருக்கிறாங்க. அப்போ இந்த கணக்கீட்டுல பிரித்து கொடுக்கும் பொழுது யாருக்கு எவ்வளவுன்ற பிரித்து கொடுத்தல மக்கள் கணக்கு பண்ணும்போது இவருன்றது மட்டும்தான். வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம முதல்வர் வேட்பாளரை மட்டும்தான் அங்க பிரதானப்படுத்துறோம். கட்சியை மட்டும்தான் பிரதானப்படுத்துறோம். கேண்டிடேட்டை பிரதானப்படுத்தல. தமிழ்நாட்டு அரசியல்ல கேண்டிடேட்டுடைய ரோல் ரொம்ப முக்கியம். கேண்டிடேட்டுடைய ரோல் முக்கியன்றதுனால தான் நயினார் நாகேந்திரனால் ஜெயிக்க முடிந்தது, வானதி சீனிவாசனால் ஜெயிக்க முடிந்தது. இன்னைக்கு பிஜேபி நாங்க தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு எடுத்துட்டோம்னு சொல்றாங்களே, எதன் அடிப்படையில்? கேண்டிடேட்ஸ் பேஸ்ல மட்டும்தான். யார் யாரெல்லாம் வச்சுக்கிட்டு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், தேவேந்திர ஒரு சாதியை சேர்ந்தவர், ஏசி சண்முகம், இப்படி 4 வகைரா சாதிகளுக்கு 4 பேரை முன்னாடி முகமா நிப்பாட்டித்தான் ஓட்டெடுக்க முடிந்ததே தவிர கேண்டிடேட் பேஸ்டா தான் அது வந்ததே தவிர வேற எதுலையும் வரல. அப்ப கேண்டிடேட்டும் முக்கியம், பார்ட்டியும் முக்கியம், இன்கம்பன்சி முக்கியம், ஆன்டி இன்கம்பன்சி முக்கியம். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் போதும் திமுக 45% ரிட்டைன் பண்ணுது. ஒருவேளை அதிமுக, பாஜக, தவேக மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் அவங்களுடைய கம்பைன்ட் மார்ஜினே குறையுதுன்னு போடுறாங்க. 35% ஆகுது. அதாவது 50 வர வேண்டியது 35 மாறுது. ஏன் 35 மாறுதுன்றதையும் பிரிண்ட் விளக்குது. அதாவது அந்த சர்வே எடுத்தவர்களுடைய பாஜகவுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு மனநிலை அப்படின்றது. அப்ப திமுக 50% வருது. அதையுமே 50ல 5 அடிச்சிருங்க, 45னே வச்சுக்கங்க. 45 ரிட்டைன் பண்ணிருக்கு திமுக. கடந்த தேர்தலில் இருந்து அந்த 45 அப்படி ரிட்டைன் பண்ணிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இல்ல அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. அப்ப தாவேக்கா இதுல அவங்க ஒண்ணும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க தேவையில்லை, அதிமுக ஒன்னும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க, அதிமுகவை விட நாங்க இன்னும் பெரிய கட்சியா வளருவோம், அதிமுக திமுக மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இப்படி மாற்றி மாற்றி சொல்லுவார்கள். இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கரிஸ்மா அப்படின்றது விஜய்க்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்றது ஒரு போலியான பிம்பம் அப்படின்றது தான் இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியது. விஜய் தனியா நின்றாலே இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. திமுக தான் எடுக்குதுன்ற பட்சத்துல அவங்க ஏன் சார் நம்பர் 2 பொசிஷனை விஜய்க்கு ரிசர்வ் பண்ணிட்டு கம்பைன்டு ஏடிஎம்கே பிஜேபி 3rd பொசிஷனுக்கு தள்ளணும்? அப்ப விஜய் 2வது இடத்துக்கு வரணும்னு திமுக விரும்புது அப்படின்னு சொல்ல வராங்களா? அப்படி விரும்புது அப்படிங்கிற பட்சத்துல தாவேக்காவும் திமுகவும் கைகூலின்னு பொருள்படுமா? அப்படித்தானே சொல்ல வராங்க. அந்த அர்த்தம் இல்ல அந்த செய்தி நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதனுடைய வெளிப்பாடுகளை விவாதிப்போம். இப்ப சட்டமன்றத்துக்கே வருவோமே. சட்டமன்றத்துல ஆளுநர் தொடர்பான விவகாரம் இருக்கு. இவர் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுக்க வேண்டியதானே? தமிழ்நாடு மக்கள் நலனுக்காக ஒரு விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைக்க போறோம். எதிர்கட்சி தலைவர் சார், அவருக்கு அசம்பிளில என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே தெரியும். நாளைக்கு என்ன பில்லு கொண்டு வர போறாங்கன்றது முன்னாடியே தெரியும். இன்னைக்கு கவர்னர் தொடர்பான மசோதா வருதுன்றது ஊடகவியலாளர்களாகிய நமக்கே நேற்று இரவுக்கு மேல தகவல் கிடைக்க தொடங்கும் பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இன்னும் முன்னாடியே தெரிய வந்திருக்கும்ல. அவர் ஒரு கால் ஃபார் அட்டென்ஷன் நோட்டீஸ் போடுங்க. கவர்னர் ஏன் இப்படி பண்றாரு? உங்களால கவர்னர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை உருப்படியா சாதிக்க முடியல, இந்த அரசு செயலற்றது, இதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்க. அவங்க பால் நீங்க எடுத்துருங்க. அவங்க போடுற பாலுக்கு நீங்க பேட் பண்ணாம நீங்க போடுற பாலுக்கு அவங்கள பேட் பண்ண வைங்க. அது நோ பாலாவும் போகட்டும், யாக்கராவும் போகட்டும், அது என்ன வேணாலும் போகட்டும். பாலை நீங்க போட வேண்டியதானே, ஏன் போட மறுக்கிறீங்க? தாவேக்காவுக்கு பந்து போடுறதுக்கு தான் நீங்க சட்டமன்றம் வரையிலே தவிர திமுகவுக்கு எதிராக தன்னுடைய சொந்த அஸ்திரத்தை பயன்படுத்துவதற்கு அதிமுக கடந்த 4-5 ஆண்டுகளாகவே தடுமாறி கொண்டிருக்கிறது. இந்த தடுமாற்றம் தான் அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்து சுவீகரித்துக் கொள்வதற்கு காரணம். 2வது, இந்த தமிழ்நாட்டு மக்கள் குறித்தான ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத பார்க்கும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பே ரொம்ப முன்முடிவோட அணுகியதாக தெரிய வருகிறது. அதாவது காவல்துறை தான் செய்தது என்று ஊர்ஜிதமாக தெரிந்த பட்சத்தில் தான் காவல்துறையிட்ட இருந்து அந்த வழக்கை வெளியேற்றுவாங்க. எப்படின்னா, திருப்புவனத்துல அஜித்குமார் காவல் நிலைய மரணம் வருத்த போது நேரடியாக காவல்துறை பண்ணது. பிரைமா ஃபேசி இருக்கு, ஆதாரம் இருக்கு, அதன் அடிப்படையில் காவல்துறை கூடாது, சிபிஐ அப்படின்னு சிஎம் மாத்துறாரு. என்ஐஏ விசாரிப்பது அப்படின்னு வரும் பொழுது கோயம்புத்தூர்ல அந்த ஏதோ கோட்டை மேடா அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது. அது சிலிண்டர் வெடிப்போ குண்டு வெடிப்போ என்னமாவனாலும் இருக்கட்டும், ஆனா அது வெடிப்பு சம்பவம். அவர் வீட்டுல இருந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் கிடைக்கிறது போல தகவல் வருது. இமீடியட்டா சிஎம் என்ஐஏவுக்கு மாற்றுகிறார் அந்த வழக்கின் தன்மை கருதி. ஏன்னா அது தேசிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா மாறிடும். நேஷனல் இன்டெகிரிட்டி ப்ராப்ளம், தேசிய பாதுகாப்பு ப்ராப்ளம், அதனால அதை என்ஐஏக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு. இதுல என்ன நேஷனல் இன்டெகிரிட்டி ப்ராப்ளம் வந்துருச்சு? இதுல என்ன போலீஸ் தவறுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு? தாவேக்கா சொல்லுது, என்ன சொல்லுது? காவல்துறை தடியடி நடத்தியதால் மக்கள் திக்கு தெரியாமல் ஓடினார்கள். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்ததால் தான் அங்கு கலவரம் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம்ல அரசு தரப்புல. ஆனா அரசு தரப்பு இப்படி சொல்லல.
அரசு தரப்பு கான்ஸ்பிரசிகளை முன்வைக்கல, குறைபாடுகளை சுட்டிக்காட்டியதை தவிர கான்ஸ்பிரசியை முன்வைக்கவே இல்லை. இவர்கள் தான் கான்ஸ்பிரசியை அந்த கான்ஸ்பிரசியை நீதிமன்றம் அப்படியே நம்பி தீர்ப்பு கொடுக்குது. தமிழ்நாட்டு போலீஸே விசாரிக்க கூடாது. அப்ப தமிழ்நாட்டு போலீஸ் தான் இதை செஞ்சதுன்னு முன்முடிவுக்கு வருவதற்கு நீங்க யாரு? ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரிக்கு அதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? ரெண்டாவது, தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே இதை விசாரிக்க கூடாது. தமிழராக பிறந்த யாரும் இதை விசாரிக்க கூடாது. அப்ப இது என்ன அர்த்தம்? இதனுடைய பொருள் என்ன? சரி, இதை விட்டுருங்க. இனவாதம்னு இதை முத்திர குத்துவாங்க. இந்த இடத்தில் கூட இனத்தின் பெருமையை கன்சிடர் பண்ணல அப்படின்னா எதுக்கு இந்த இனம்னு பேர் வச்சுக்கிட்டு அழிஞ்சு போயிட வேண்டியதானே? தமிழனாக பிறந்தவன் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது. அதுதானே இவங்க சொல்ல வர்றது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதினு இவங்க கேட்டதுக்கு காரணமே தமிழர் அல்லாத ஒருவர் விசாரிக்கணும்ன்றதுனாலதான். தமிழர் அல்லாத ஒருவர் ஏன் தமிழ்நாட்டு வழக்கை விசாரிக்கணும்னு இவ்வளவு ஆர்வமாக தாவேகா துடிக்கிறது? ஸ்டெர்லைட் வழக்கு ஏடிஎம்கே அமைத்த ஆணையம் தான் அருணா ஜெகதீசன். அதே போல சிபிஐ வழக்கும் அதே காலகட்டத்தில் தான் நடந்தது. சிபிஐயும் என்கொயர் பண்ணது, அருணா ஜெகதீசனும் என்கொயர் பண்றாங்க. ரெண்டு பேரும் சைமுல்டேனியஸா என்கொயரி பண்ணாங்க. யாருமே யார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கலையே. தே போத் கோஎக்ஸிஸ்டட். ரெண்டு பேரும் சுமூகமான முறையில் விசாரணை நடத்தி முடித்தார்கள். அதே போல இப்பயும் அருணா ஜெகதீசனும் சிபிஐயும் தானே, ரெண்டு பேரும் சுமூகமா வழக்கு நடத்த முடியும்ல, ஏன் அருணா ஜெகதீசனை கலைக்கணும்? அப்ப தமிழரின் பார்வை இதிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இந்த கரூர் சம்பவம் குறித்து தமிழருடைய பார்வையே இதில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பது. இதை முன்னுதாரணமும் நான் சொல்றேன். வடக்கிலிருந்து சில எம்பிக்களை அழைத்து கொண்டு பாஜக ஒரு எம்பிக்கள் குழுவை அனுப்பினார்கள் இல்லையா? அந்த எம்பிக்கள் குழு என்ன செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த இடத்துல தாவேகாரங்க செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யலைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. மேடம் செய்ய வேண்டியதை செய்யல மேடம். இல்ல, மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு சொல்லும் போது மாவட்ட நிர்வாகிகள் அப்படின்னு அரசு தரப்ப அண்ணாமலை மென்ஷன் பண்ணுவாரு. தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் சரியா செய்யல. ஆனா அதை சொல்ல மாட்டாரு. சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்லல? தமிழருடைய குரல் அங்க சரியா பதிவாக கூடாதுன்ற நோக்கம் அண்ணாமலைக்கு இருக்கு, பாஜகவுக்கு இருக்கு. அதே விஷயம் தானே இதுலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப தமிழர் அல்லாத ஒரு விசாரிக்கும் பொழுது அதான் தமிழ்நாடு கேடரா இருக்கலாம், தமிழன் விசாரிக்கும். அஸ்ராகாருக்கு யாரு? தமிழ்நாடு கேடர் தானே, தமிழன் கிடையாதுல்ல. அஸ்ராகாருக்கு மேல உங்களுக்கு என்ன விருப்பம் வந்தது? சரி, இப்ப இப்ப சிபிஐ கிட்ட இருக்கு. இந்த சிபிஐ என்ன நடத்தும்னு நான் சொல்றேன். அந்த ஆர்டர்ல நீங்க கடைசியா கவனிச்சீங்க அப்படின்னா, அந்த ஆர்டர்ல முக்கியமான போர்ஷன் என்ன அப்படின்னா, எஸ்ஐடியும் அருணா ஜெகதீசன் ஆணையமும் ரெண்டு பேருமே தங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள், ஆவணங்கள், கைப்பற்றப்பட்ட பொருட்கள், சந்தேகத்திற்குரியவர்களின் பட்டியல், தயாரித்த ஆவணங்கள் அனைத்தையும் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். இப்ப என்ன ஆகும்னா, கீழடி கதையை வச்சே சொல்றேனே, கீழடியில நம்ம தோண்டி எடுத்தோம். இந்த தோண்டி எடுத்ததை பூரா எங்க அள்ளிட்டு போக முயற்சி செஞ்சாங்க? வேறு மாநிலத்திற்கு அள்ளிட்டு போறதுக்கும் முயற்சி செஞ்சாங்க. இல்ல இங்கேயே அருங்காட்சியகம் அமைக்கணும்னு எதிர்கட்சிகள் அப்பயே போராட்டம் நடத்தின. அதற்கு பிறகு திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்கேயே அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. இதை பாதுகாக்கிறோம்ல, இதேதான் இங்கேயும். இந்த சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸையும் நேரடியாக களத்தில் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களையும் சிபிஐ கைப்பற்றியதற்கு பிறகு இது இன்ட்ரிம் ஆர்டர். ஃபைனல் ஆர்டர்ல சிபிஐ வேணாம்னு வந்துருதுன்னு வைங்க. இந்த இடைப்பட்ட 3-4 வாரங்களில் சிபிஐ அந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யும்? சிபிஐ இந்த ஆதாரங்களை முறையாக பயன்படுத்தாது, முறைகேடாக பயன்படுத்தும் என்பதற்கு முன்னுதாரணம் இருக்கு. சிபிஐ போறது அது காலம் தாழ்த்துவதற்காகன்ற விமர்சனங்களை தாவேகா தலைவர்களே வச்சிருக்காங்க. இப்ப சிபிஐக்கு போனதுனால நீதி வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு முரண்பாடு அவங்க கிட்டே இருக்கு. அவங்க என்ன கிளாரிஃபை பண்றாங்கன்னா, சிபிஐ நாங்க கேட்கல, நாங்க கேட்ட உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கிடைச்சிட்டாரு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது முதல்ல நீங்க இங்க ஹைகோர்ட்டை அணுகுறீங்க, ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு நடக்குது, இம்மீடியட்டா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் சிபிஐ போடுது. சிபிஐ வேண்டாம் அப்படின்றதான உங்க நிலைப்பாடு. ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ற, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்ட எஸ்ஐடின்றது உங்களுக்கு ஓகே தானே? அதுதானே கடந்த தடவை. அப்ப இந்த தடவை நீதிபதி விசாரணை பேசும்போது எங்களுக்கு சிபிஐ என்கொயரி கூடாது, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் தமிழகத்தை சேர்ந்தவர்களே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லலையே. ஏன்? யாருனாலும்னு சொல்றாங்க. யாருனாலும்னா சிபிஐக்கு ஸ்பேஸை ஓபன் பண்ணி வச்சுக்கிறது. இதுல இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த தாவேகா சார்பாக இவங்க கேட்ட அந்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு பக்கம், அதுக்கு கீழே சிபிஐ அட்டாச் பண்றது. இப்ப சிபிஐ எப்படி அட்டாச் ஆகுது? கீழே இருந்து பெட்டிஷனர்ஸ் போட்ட வழக்கு அப்படின்னு சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவர் போட்ட வழக்கு அப்படின்னு சொல்றாங்க.
கடந்த 2 நாட்களாக தாவேகாவை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விரட்டி கொண்டிருக்கிறார்கள். ட்ரைப்ஸ்ல அரவிந்த் நேர்காணல் கொடுத்திருக்கிறார். தாவேகா நிர்வாகி ஒருத்தரே அதற்கான ஆதாரங்களை பேசியிருக்கிறார். அப்ப இவங்களே மிரட்டி சிபிஐக்கு ஆதரவாக இங்க வழக்கு நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வது ஒரு பக்கம், உச்சநீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ பத்தி நாங்க எதுவும் பேச மாட்டோம், ஆனா அவர் வேணும்னு கேட்கறது. அப்போ இப்படி டபுள் கேம் ஆடி ரெண்டையும் போய் ஒரே பாயிண்ட்ல கன்வெர்ஜ் பண்ண வைக்கிறது. இந்த பின்பால் கேம் ஆடுற வேலையை தாவேகா நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். அருண் ஐஆர்எஸ் வந்து இந்த வேலையை களத்தில் பார்த்திருக்கிறார். ட்ரைப்ஸ் ஊடகவியலாளர் அரவிந்த் வெளிப்படுத்தி இருக்கும் உண்மை. ஆதாரபூர்வமாக அவர் சேனல்ல வீடியோ பேசி இருக்கிறார், ஆதாரங்களை அட்டாச் பண்ணியிருக்கிறார். அப்போ நேரடியாகவே நீதிமன்றத்தையே தவறாக வழிநடத்தி இவர்கள் இப்படி ஒரு இடைக்கால தடையை பெற்று இந்த சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை அளிப்பது முதல் நோக்கம். அதற்கு பிறகு இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை தமிழர் செய்யக்கூடாதுன்றதன் மூலமாக தமிழ்நாட்டை டேமேஜ் பண்றது 2வது நோக்கம். இப்படி பல முன்முடிவுகளை இவர்களுடைய இதுல தாக்கல் செஞ்சிருக்கு. உச்சநீதிமன்றத்தின் அது இடைக்கால தீர்ப்பு தான். தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இடைக்கால தீர்ப்பு தான். அது முழுமையான தீர்ப்பின் வடிவத்தில் இருந்தாலும் அது இடைக்கால தீர்ப்பு தான். நாளைக்கு அது மாறுதலுக்கு உட்பட்டது. நீதிபதிக்கு அந்த உள்நோக்கம் இருக்காது. ஆனால் நீதிமன்றத்தை தவறாக வழி நடத்துகிறார்கள், அவங்களுக்கு அந்த உள்நோக்கம். அதையும் சிபிஐ விசாரிக்கும், எல்லாத்தையும் சிபிஐ விசாரிக்கும். அன்புமணி ராமதாசன் ஒருத்தருடைய வழக்கையும் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. 2007 இருந்து விசாரிச்சுட்டு இருக்கு, 2015 இருந்து விசாரிக்குது, 2021 இருந்து விசாரிக்குது, 2024 இருந்து விசாரிக்குது. விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வழக்கினுடைய முடிவு என்ன? ராமஜெயம் கொலை வழக்கினுடைய முடிவு என்ன? சரி, இங்க திருப்புவனத்துல ஒரு அப்பாவி இளைஞரை அடிச்சு கொண்டாங்க இல்லையா, சிபிஐ தீர்ப்பு என்ன? இல்ல அப்படி பார்த்தா சாத்தான்குளம் பல வழக்குகள் பெண்டிங்ல இருக்குல்ல. அப்ப சிபிஐ வந்து விட்டாலே நீதி கிடைக்கும் அப்படின்றது ஒரு மாயத் தோற்றம் என்பதை தாண்டி சிபிஐ உள்ள வரும் இடங்களில் எல்லாம் பாஜக உள்ளே வந்திருக்கிறது என்பது மற்ற எல்லா மாநிலங்களினுடைய உதாரணம். ஹிமந்தா பிஸ்வா சர்மான்னு ஒருத்தர் இருக்கிறார், அஸ்ஸாமினுடைய முதல்வர், இன்றைக்கு பாஜகவினுடைய அஸ்ஸாம் மாநில முதல்வர். இதுக்கு முன்னாடி அவர் வந்து காங்கிரஸ் அமைச்சராக இருந்தார். அவருக்கு எதிராக இவர் நீரில் ஊழல் செய்து விட்டார் அப்படின்னு புக்கு போட்டு பிரச்சாரம் பண்ணது பிஜேபி. இன்னைக்கு அவர் தான் பிஜேபியினுடைய மாநில முதலமைச்சராக பொறுப்பெடுத்து இன்னைக்கு அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். சிபிஐ தான் வழக்கு. இங்க வடக்குல வந்து மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டோம்னா அஜித் பவார், சரத்பவாரிடமிருந்து அஜித் பவார் கட்சியை உடைத்து கொண்டு வந்தார். அவர் இன்றைக்கு துணை முதலமைச்சர், முக்கிய அமைச்சர். சிபிஐ வழக்கு பெண்டிங். சந்திரபாபு அவர்கள், அவர் மேல என்ன வழக்கு? சிபிஐ வழக்கு பெண்டிங், இன்றைக்கு முதலமைச்சர். இப்படி எல்லா இடங்களிலும் சிபிஐ தொட்ட இடத்தில் எல்லாம் பாஜகவின் பாஜகவின் குடுமிதான் வளர்ந்திருக்கிறதே தவிர மற்ற எதுவும் வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை. இங்க பாஜகவினுடைய வேர் ஆழமாக தாவேகாவில் பதிந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த உண்மை. இப்ப நீதிமன்ற காவலில் இருந்த தாவேகா நிர்வாகிகள் வெளியே வந்ததை ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்களே, வலியில் இருக்கிறோம், துயரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வலி நமக்கும் இருக்கு. ஆனா அந்த நிகழ்ச்சியை பார்க்கறது எப்படி ஃபீல் பண்ணுங்க? சகித்து கொள்ள முடியாத ஒரு கேவலத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. அந்த வழக்குல அவர் நீதிமன்ற காவலை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நீதிமன்றத்துக்கு போறாங்க. எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஏன்னா உச்சநீதிமன்ற இடைக்கால உத்தரவு என்ன அப்படின்னா, ஆல் ப்ரொசீடிங்ஸ் ஷால் சீஸ், எல்லாமே நிறுத்தி வைக்கணும். அப்ப யார் அடுத்து விசாரிக்க போறா? சிபிஐக்கு விசாரிக்க போறாங்க. அப்ப அடுத்து சிபிஐ வந்து விசாரிக்கும். அது வரைக்கும் தாவேகா நிர்வாகி வெளியே போலாம். இதற்கிடையில ஒரு சாட்சியை கலைக்கலாமா? கலைக்கலாம். இதற்கிடையில ஒரு பேரம் பேசலாமா? பேசலாம். அனைத்தையும் அவர் உருவாக்கலாம். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த சிபிஐ விசாரணை. 2வது, அந்த ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுற மனநிலை. அவர் என்ன மாவட்ட செயலாளர் தானே, அந்த கட்சியினுடைய தலைவரே தன்னுடைய வீட்டில் அந்த துக்கத்தை அரங்கேற்றிய, துயரத்தை அரங்கேற்றிய அந்த கேரவனை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆயுத பூஜை போட்டு கொண்டாடி இருக்கிறாரு, பொரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அவரே பொரி சாப்பிட்டு ஜாலியா இருக்கும்போது இவர் ஸ்வீட் சாப்பிட்டா என்னன்ற மனநிலையில தானே அவங்க கட்சி இருக்கு. இன்னொன்னு, ஒரு சிலர் எப்படி சொல்லிடுறாங்க அப்படின்னா, தாவேகா மொத்தமாக இப்படி, தாவேகாவினுடைய கீழ்மட்டம் மொத்தமும் இப்படித்தான் அழுகி போன ஈரலோடு இருக்கிறது அப்படின்னு. இல்ல, தாவேகாவில் ஒரு தரப்பு அழுகிய ஈரல்களோடு சுற்றி கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மனசாட்சி இருக்கிறது. இதை பார்த்து அவர்களுக்கு கோபம் வரத்தான் செய்கிறது. நம்ம கோட்டீஸ்வரன் சார் வந்து ஒன் இண்டியா தமிழ்ல வந்து, ஒன் இண்டியா அரசியல் நினைக்கிறேன், அவங்க யூடியூப்ல வந்து பேசும்போது இளைஞர்கள் பலரோட பேசுறாரு.
அதுல ஒரு தரப்பு இளைஞர்கள் விஜய்க்கு ஆதரவாக களமாடினாலும் அதே அரங்கத்தில் அதே வயதொத்த பெண்கள், மாணவிகள், மாணவர்கள் விஜய் செய்தது தவறு என்று பேசுபவர்களும் இருந்தார்கள்ல. இந்த சமுதாயத்தின் சாட்சியாக அவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களும் பார்த்து கொண்டுதான் இல்ல இருக்கிறார்கள். ஆனா அது சரி. ஆனா பட் ஆனா இவங்களுடைய மனநிலை, இந்த தாவேகா நிர்வாகிகளுடைய மனநிலை அப்படின்றது இருக்குல்ல, இது நீங்க தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுவரை எந்த கட்சியும் வெளிப்படுத்த துணியாத ஒரு செயலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். துக்கம் நடந்து 30 நாள் ஆகல. இந்த 30 நாள்ல அவங்க மனைவி என்ன சொல்றாங்க? என்னுடைய கழுத்திலேயே கத்தி வைத்தார்கள். அவர் பக்கத்திலிருந்து காயம்பட்ட யாரையாவது அவரால் அடையாளம் காட்ட முடியுமா? கத்தி வைத்து குத்திய காரணத்தால் ஸ்ப்ரே அடித்து அதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட யாரையாவது அந்த மனைவியால் அடையாளம் காட்ட முடியுமா? அப்போ அந்த குடும்பமே ஒரு கான்ஸ்பிரசியை கிரியேட் பண்ணுகின்ற வேலையை தொடர்ந்து செய்திருக்கிறது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த மதியழகன். இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா அரசியலுக்கு, நாங்க வழக்கமான கட்சிகளை போல கிடையாது, நாங்கள் மாற்றத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு. வழக்கமான கட்சியை சேர்ந்த எந்த நிர்வாகியும் இப்படிப்பட்ட சூழலில் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவது கிடையாது. அது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. தானே இப்ப ஜாமீன்ல வெளியே வந்தார் செந்தில் பாலாஜி. வெளியே வந்த உடனே அவரு ஸ்வீட் எடுத்து கொண்டாடி கொண்டிருந்தாரா? ஓய்வுக்கு தான் போகும். தலைவரை பார்க்கணும்னு தான் போவாங்க. இப்ப இவர் எங்க இருக்கிறாரு? தலைவர் கூப்பிட்டு பார்த்தாரா? ஒரு தலைவர் அடைக்கலம் கொடுக்கணும்ல, கொடுத்தாரா? அப்ப தலைவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு ஸ்வீட் சாப்பிட்டீங்களா? இந்த ஸ்வீட் சாப்பிடுற மனநிலை எங்கிருந்து வந்தது அப்படின்றது, இது ரொம்ப பாஜகவை விட மோசமான அப்படின்னு சொல்றதுனால பாஜகவுக்கு ஏற்பளிக்கிறேன்ற அர்த்தம் கிடையாது. பாஜக எவ்வளவு கேவலமானதோ அதே அளவுக்கு கேவலமான ஒரு நடத்தையை இவர்கள் இந்த ஸ்வீட் சாப்பிடுற நிகழ்ச்சியின் மூலமாக அரங்கேற்றி இருக்கிறார்கள். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த பிரிண்ட்லயே கடைசியா ராஜ்மோகன் ஒண்ணு பேசுறாரு. 48 மணி நேரங்கள் நாங்கள் கவனித்தோம், மக்கள் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எதை வைத்து அந்த ஆதரவை மதிப்பிட்டீர்கள்? சமூக வலைதளங்களில் எழுதப்பட்டதை வைத்தா? சமூக வலைதளங்களில் எழுதப்பட்டதுல என்னிடம் கையில ஆதாரங்கள் இருக்கிறது. தாவேகா ஆதரவு ஐடிக்கள், திமுக எதிர்ப்பு ஐடிக்கள், பாஜக ஆதரவு ஐடிக்கள், அதிமுக ஆதரவு ஐடிக்கள். இந்த ஐடிக்கள் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு பெயர்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு ஐடிக்களினுடைய பழைய பெயர் என்ன தெரியுமா? பேபி ஜோக்ஸ். அது இன்னைக்கு ஒரு ட்ரால் நேமா மாறி பொலிட்டிக்கல் ட்ரால் பண்ணிட்டு இருக்கு. லதா தமிழ்ல, அது இன்னைக்கு ஒரு ட்ரால் ஐடியா மாறி ட்ரால் போஸ்ட் போட்டுட்டு இருக்கு. இந்த ஐடி என்ன போஸ்ட் பண்ணுன்றதை நான் தனியா சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் நம்புறேன். ஓவியா அபிஷியல் அப்படின்னு ஒரு பேஜ், அதுக்கப்புறம் அது பஞ்சாயத்து ஆகுன்றதுனால அன்னைக்கே ஓவியான்னு பேரை மாத்தி அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் அந்த ஐடி ஓடி இருக்கு. அந்த ஐடியை இன்றைக்கு திமுக ட்ரால் ஐடியா விலக்கி வாங்கி மாத்தி இருக்கிறாங்க. சுதா அப்படின்ற ஐடி. இந்த ஐடி என்ன போஸ்ட் பண்ணிருக்குன்றதை நான் தனியா சொல்லணுமா? அந்த ஐடி இன்றைக்கு திமுக ட்ரால் ஐடியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு 4-5 நிறுவனங்களை வைத்து இந்த சேனல்கள் எல்லாம் இயக்கப்படுகின்றன. இதன் மூலமாக இது ரொம்ப குறைவு. இது போன்ற ஒரு பெரிய நெட்வொர்க் இயங்குகிறது. அதிமுகவினுடைய ஐடி விங்கா இருக்கட்டும், அதனுடைய அன்அபிஷியல் விங்ஸா இருக்கட்டும், தாவேகா விங்ஸ், ஐடி விங்ஸ், அன்அபிஷியல் விங்ஸ், பாஜக விங்ஸ், அன்அபிஷியல் விங்ஸ், இது எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல கான்ஸ்பிரசியை எழுதுறாங்க, ஒரே பேட்டர்ன்ல ட்ரால்ஸ் வெளியிடுறாங்க. அதன் மூலமாக மனநிலையாகவே நாங்கள் எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்தி ஃபேக் ஐடிக்களின் மூலமாக, வட இந்தியாவில் நடந்தது போல வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகளின் மூலமாக, ஃபேஸ்புக் ஃபார்வர்டு, இன்ஸ்டா ஃபார்வர்டுகளின் மூலமாக ஒரு பெரிய ஒரு போலி பிம்பத்தை இவர்கள் உருவாக்கி இதுதான் பொது மனநிலை என்று காட்சிப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கடந்த 1-2 நாட்களாக அது காணோம். சிபிஐக்கு போனதற்கு பிறகு அது காணோம். ஏன் காணோம்? அதுக்கு முன்னாடி வேறு ஒன்றை தோற்றம் காட்டுவதற்காக உருவாக்கி காட்டினார்கள். இப்போது வேறு வேலைகள் செய்வார்கள். மீண்டும் இது ஒன்றாக சேர்ந்து வேறு வேலை செய்யும். அப்போ இப்படி ஒரு ட்ரால் ஆர்மியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு எனேபிளரா விஜய் இருக்கிறார். விஜயினுடைய முகம் இருக்கிறது. மருதேன் தோழர் சொன்னது போலதான், கடவுள் அவதாரம் மாதிரி நீ காட்சி கொடு, நான் உன்னை வச்சு காசு பார்க்கிறேன்னு ஒருத்தர் இறக்கி விடுவான். ஒரு கட்டத்துல தானே கடவுளாக பாவித்து கொண்டு தானே அதற்கு மயங்கி விடுவார்கள் இல்லையா? அது போலதான் விஜயனுடைய பழைய பிரஸ் மீட் ஒண்ணு இருக்கு. ஏய் அப்படின்னு கத்துவார் இல்லையா? அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பேசுவாரு. அவர் மாவட்ட தலைவரோ, மாவட்ட செயலாளரோ அல்லது வேற யாரும் மாநில நிர்வாகியோ, அப்போ விஜய் ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம், அவர் ஒண்ணு பேசுவாரு. நம்முடைய தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்போது உங்களிடம் பேசுவதற்காக இங்கே உங்களை கூட்டியிருக்கிறார். ஏற்கனவே பேசுவதற்கு அது பேசும்போது விஜய் ரியாக்ஷனை மட்டும் நோட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ கூட அனுப்புறேன். வாய்ப்பு இருந்தா அந்த விஜயோட ரியாக்ஷன்ஸை போடுங்க. நார்சிசத்தின் உச்சகட்டம்.
அதே தோரணை தான் இன்றைக்கு அவர் பேசுகின்ற மேடைகளிலும் வருகிறது. அதே பாவனையைத்தான் இன்றைக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளும் வெளிக்காட்டுகிறார்கள். இது ஒட்டு மொத்தமாக ஒரு கும்பல் மனநிலையோடு வாழ்நாள் முழுக்க சுற்றித் திரிகின்ற ஒரு சுய மோகிகளாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.